திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்கிறாங்க. இந்த இடத்துல கிறிஸ்தவ ஓட்டு ஜாஸ்தி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் திருச்சியை பொறுத்த ஏற்கனவே இளையராஜ் என்ற டிஎம்கே சேர்ந்த நபர் நல்ல முறை செஞ்சுக்கிட்டு இருந்தார் 5 வருஷமாக. அவரை மீண்டும் திமுக அரசு அவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு நியமிச்சிருக்கிறாங்க. அவருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடிகர் விஜய் அவர்கள் போட்டியிட்டு என்று அறிவிச்சிருக்கு. இன்றைக்கு பிரச்சாரம் செஞ்சார். யார் வந்தாலும் திருச்சி மக்களுக்கு நல்லது செய்யணும், திருச்சி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் விஜய் நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்துக்கள். விஜய் அவர்கள் வந்தால் நல்லாயிருக்கும். புது ஆள் வரட்டுமே, மக்கள் செய்யிட்டு நடிகராக வந்திருக்கிறாரு, இது மக்கள் செய்ய ஆசைப்படுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அரசியல் அனுபவம் கூட இப்போ தான் வந்திருக்கிறாரு. எல்லாருமே அனுபவம் போட்டு வர்றது கிடையாது. இருந்தாலும் அவருக்காக மக்கள் நின்று மக்கள் குரல் கொடுக்குறாங்க, வரணும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஒரு 50% இருக்குது. அது 23ஆம் தேதி தெரியும். மே 4 ரிசல்ட்டில் தெரியும். டிஎம்கே தானே வரும். இல்லை, நிறையா நலத்திட்டம் செய்கிறாங்க. எங்கள் எம்எல்ஏ இனிக்கோ இருதராஜ் நல்லா செய்கிறாரு. முன்னாடி இருந்த எம்எல்ஏலாம் விட இப்போ நல்லா பண்ணுறாங்க. நல்லா நிறையா பேர் ஸ்காலர்ஷிப் தராங்க எங்கள் ஏரியா பிள்ளைங்களுக்கெல்லாம். யார் தேடி பண்ணாலும் சிரித்த முகத்தோடு உதவி செய்கிறாரு. எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதில்ல. நாங்கள் தர்மநாதபுரம் இருக்கோம். தர்மநாதபுரம் பொன்னே ஸ்கூல் பக்கம் அவர் வார்டு தான். எங்கள் ஏரியாவில் முன்னாடி கல் போட்டு ரொம்ப அசிங்கமாக இருந்தது ஏரியாவை. அவர் வாக்குறுதி கொடுத்தார், காங்கிரீட் போட்டு தரேன்னு சொல்லி. அது மாதிரியே நல்லா நீட்டாக செஞ்சு முடித்து கொடுத்துட்டாரு. அது மாதிரி எங்கள் கிறிஸ்துவ மக்களுக்குன்னு இல்லை, எல்லா தரப்பு மக்களுக்கும் நிறையா உதவி செய்கிறாரு. அவரால் எங்களுக்கு நன்மை தான். அடுத்தது திருப்பி அவர் தான் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் இப்போ தானே இங்கே வந்திருக்காரு, ஒன்றுமே செய்யலையோ. எங்கள் ஏரியாவுக்கு அவர் யாருன்னே தெரியாது. இல்லை, வயசு பசங்களுக்கு வேணால் விஜய்னு சொல்லலாம். எங்கள் ஏரியாவுக்கு அவர் என்ன செஞ்சுருக்காரு? ஆனால் விஜய்க்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. திமுக வரணும், ஸ்டாலின் தான் வரணும். வந்தால் சந்தோஷமாக மக்கள் நல்லா நிறைவாக வாழ்வாங்க. இன்றைக்கோ தான் வருவார், கண்டிப்பாக வருவார். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இல்லாமல் எனக்கு டிவிகே ஜெயிக்குமோன்னு தோணுது. ஏன் அப்படின்னா நிறையா பேர் அவங்கள தான் பேசிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூத்ஸ் எல்லாமே டிவிகே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிவிகே தான் ஜெயிக்குன்னு தோணுதுண்ணா. கிழக்கு தொகுதியில் விஜய் தான் ஜெயிப்பாருன்னு தோணுதுண்ணா. எப்படி தான் இருந்தாலும் அவங்க தானே ஹெட்டாக இருக்காங்க. இப்போ எப்படின்னா டிஎம்கேக்கு ஸ்டாலின் இருக்கார்ல, அந்த மாதிரி டிவிகேக்கு இவங்க தானே இருக்காங்க, விஜய் சார் தானே இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஜெயிப்பாங்கண்ணா. நம்ம அண்ணா விட்டுருவார நம்மளை. டிவிகேண்ணா. இனிக்கோ இறுதியராஜ் தான் இந்த தொகுதிக்கு வருவாருங்க சார். ஏன்னா எங்கள் தொகுதிக்கு நிறையா செஞ்சுருக்காரு. அவர் எங்கள் மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்காக நிறையா செஞ்சுருக்காரு. அவர் தான் வரணும்னு நாங்களாம். எனக்கு திமுகவை எந்த சக்தியால் தீய சக்தின்னு சொல்கிறாங்க. அந்த தீய சக்தியால் எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்கன்னு ஏழை மக்கள் எங்களுக்கு தான் தெரியும். அதனால் திமுக தாங்க சார் வரும். எங்கள் இனிக்கோ தான் வருவார். அது பார்க்கலாம், காலம் பதில் சொல்லும். அவரும் கிறிஸ்தவர் சொல்ல முடியாது. இருந்தாலும் இனிக்கோ இறுதியராஜ் ரொம்ப எல்லாத்துக்கும் ஏழை மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்காரு. அவர் தான் வருவார், அவர் தான் வரணும். திருச்சி கிழக்கில் எல்லா 234 தொகுதியிலையும் டிவிக்கு விஜய் தான் வருவார். மக்களுங்களும் செய்ய சொல்லிக்காப்புல, பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்துருக்காப்புல, எல்லாத்துக்கும் அவர் தான் வருவார். இல்லை சார், கொடுத்தா தான் சார் அடுத்த வாய்ப்பு வரும். நம்ம கற்றுக்கணும். பரீட்சை எழுதுறீங்க, நீங்கள் புதுசாக பரீட்சை எழுதுறீங்கன்னா எப்படி எழுதுவார்? நீங்கள் படித்த பரீட்சை எப்படி எழுதுறீங்களோ அதை பார்த்து தான் சார். கண்டிப்பாக அவர் தான் வருவார். வர வைக்கிறோம், நாங்கள் வர வைக்கிறோம். அவர் அப்பல சார் ஒரு வாய்ப்பு புதுசாக. இப்போ நீங்களே படிக்கிறீங்க, இல்லை பரீட்சையில் தான் பாஸு, அடுத்த வாய்ப்பு அவர் கொடுத்தா தான் அவர் வருவார். இப்படியே பண்ணிங்கன்னா விஜயகாந்த் மாதிரி ஆகி போயிடும். கண்டிப்பாக வருவார். நாங்கள் அது இருக்கோம். டிவிக்கே விஜய் சாருக்கு. இறுதியராஜ் அது 75 வருட கட்சிங்க, அனுபவம் மிக்க கட்சி. சும்மா புதுசாக வந்த கட்சிங்களாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை தரேன், யானை தரேன், குதிரை தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஏதாவது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அவர் அனுபவத்துக்கு ஒரு பஸ்ஸாக இருந்தாலும் டிரைவிங் பண்ணி தான், பயிற்சி எடுத்து தான் பஸ்ஸு ஓட்டணும், பயிற்சி எடுத்து தான் ஃப்ளைட்டு ஓட்டணும், சமையலாக இருந்தாலும் பயிற்சி பெற்று தான் சமையல் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் நான் வந்துடுவேன், நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொன்னால் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறதுக்கு இன்றைக்கி மகளிர் உதவி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்ல நிறைய திட்டங்கள் நல்லா கொடுக்குறாங்க. பெண்கள் நல்லபடியாக அனுபவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மற்றவங்களாம் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக தான் வர்றாங்க. ஆனால் செய்வதுக்கெல்லாம் இல்லைங்க. இதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே கூட்டத்தை காட்டுறாங்க. எல்லாம் சின்ன பசங்க, பாவம், அனுபவம் இல்லாத பசங்க. அவங்களுக்கு விலைவாசி தெரியுமா, அந்த பசங்களுக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாது. ஒரு அனுபவம் இல்லாத ஆளுங்க, சினிமாவில் கைத்தட்டுற ஆளுங்க.
சினிமாவுக்கு முக்கியமாக இருந்தவங்கள எம்ஜிஆரும் கருணாநிதி இருந்தாங்க. அதே மாதிரி அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கருணாநிதி தாங்க, 2 பேர் தாங்க. அவர் 2 பேர் இல்லைனாக்கா அரசியலும் இல்லை, சினிமா உலகமும் இல்லை. சினிமா உலகத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. எல்லாருமே வந்து படத்தை நடிச்சுட்டு இன்னும் 250 கோடி, நான் 250 கோடி விட்டுட்டு வரேங்கிறாரு. அவர் எதுக்கு வர்றாரு? பாவம் அந்த பையன் நல்லபடியாக குடும்பத்தை பார்த்து நல்லபடியாக சௌரியமாக இருக்கலாமே. அரசியலில் வந்து என்ன யார் நல்ல முன்னேற்றமாக இருக்கான்? ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது வேறு. சம்பாதிச்சிட்டாங்கன்னா என்ன சம்பாதிக்க தான் வருவான். இல்லை சம்பாதிக்கட்டுமே, யார் தான் சம்பாதிக்கணும்? எல்லாத்தையுமே காசு இருக்குது, எல்லாத்தையுமே கார் இருக்குது, எல்லாத்தையுமே வசதி வாய்ப்பு இருக்குது. இவர்கிட்டையும் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கா சொல்லுங்கள்? திராவிட முன்னேற்றங்கள் தான் வருங்க. கண்டிப்பாக தளபதி விஜய் தாங்க. இங்கே நிறையா ஊழல் பற்றி நிறையா மாட்டியிருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கே. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வேணும், கண்டிப்பாக விஜய் தான் வரணுங்க. ஏன்னா எல்லாருமே மாற்றம் வேணுங்கிறோம். ஆனால் மாற்றத்தை யாராவது கொடுக்கணுன்னு வந்தாங்கன்னா எதிர்த்துக்க மாட்டேங்கிறோம். அதனால கண்டிப்பாக விஜய் தான் வருவார். ஏன் எல்லாருமே கற்றுக்கிறது தானேங்க. இப்போ யாருக்கு எல்லாத்துமே தெரியாது. அது போக இப்போ இருக்கிறவங்க எல்லாமே சின்ன வயசு ஆளுங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் விஜய்க்கு வந்து அவரோட வேல்யூ ஜாஸ்தி. அதனால் விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பாக போடுவோம். இனிக்கோ இருபதாவதுக்கு இருக்குது வாய்ப்பு. ஓரளவுக்கு அவர் பேர் கெட்ட பேர் எதுவும் இல்லை, அவர் பேரில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. மக்களுக்கு வந்து பார்ப்பார், உடனே கூப்பிட்டா வருவார், அதுக்காக வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து எதுக்கு கூப்பிட்டா உடனே வருவாப்புல, நல்லது கெட்டதுக்கு. அதனால் வாய்ப்புகள் அவருக்கு அதிகமாக இருக்குது. விஜய் ஜெயிப்பாரில் ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்குவார், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது வருவார், அதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 2வது வர வாய்ப்பு இருக்குது. பழைய ஆளே வந்தால் நல்லா இருக்குங்க. இப்போ போய் எங்கெங்கே தேர்றது? விஜய் ஜெயிச்சிட்டா வருவாரா? எம்எல்ஏ கேண்டிடேட், லோக்கல் கேண்டிடேட் தான் எம்எல்ஏ நல்லது, அதான் எல்லாம் லைக் பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறேன், எம்எல்ஏ இருந்தால் பெட்டர், லோக்கல் எம்எல்ஏ இருந்தால் பெட்டராக இருக்கும் எல்லாத்துக்குமே. அதுக்காக லோக்கல் தான் பெட்டர், லோக்கல் எம்எல்ஏ இனிக்கும் பெட்டராக இருக்கும். டிவிக்கு நல்லது செய்வார், வந்தால் மாற்றம் இருக்கணும், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. எல்லாமே அனுபவம் இல்லாமல் வரது இல்லை, எல்லாம் அனுபவம் இல்லைல்ல, எல்லாம் வந்து கற்றுக்கிறதா இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக வந்து கற்றுக்குவார் அவர், எல்லாத்தையும் நல்லா செய்வார். வந்தால் தெரியாது அது, ஆனால் விஜய் வருவார். திருச்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து திமுக தான். ஏன்னா திமுக வந்து டேரெக்டாக இறங்கிடுவாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அன்பிலாக இருக்கட்டும், ஒரு மகேஷ் பொய்யாமலையாக இருக்கட்டும், இனிக்கோவாக இருக்கட்டும், என்னென்னா டேரெக்டாக வந்து உதவி செய்வாங்க. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் என்னோடய பர்சனல் லைஃப்பில் வந்து ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு காலேஜுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டப்போ எங்களுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. நேரு அண்ணன் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல, மகேஷ் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து இன்வைட் பண்ணோம்னா வரமாட்டேன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க. அன்றைக்கி சென்னை போகல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. மகேஷ், நேரு அண்ணனாக இருக்கட்டும், இனிக்கோவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டிஎம்கே தான், மேக்ஸிமம் டிஎம்கே தான். யங்ஸ்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் டிவிகேன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க யோசித்தாங்க அப்படின்னா டிஎம்கே தான் மேக்ஸிமம் போடுவாங்க. என்னோட கருத்து டிஎம்கே தான். இங்கே இனிக்கோ தானே, கன்ஃபார்ம் இனிக்கோ தான். இங்கே அவங்க வந்தாலே வந்து ஒரு படையே இங்கே இருக்குது, டிஎம்கே படை. ஸோ அதனால் டிஎம்கே தான் மேக்ஸிமம், இங்கேருந்து டிஎம்கே வரும். கண்டிப்பாக வந்து விஜய் தான் ப்ரோ. என்ன காரணம்னா இப்போ திமுகவில் என்னென்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்குது, எப்படி நாடு போகுது, எப்படி வந்து தமிழ்நாடு போகுதுன்னு தெரியுது. அப்படின்றப்போ விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். கொடுத்து பார்ப்போமே, சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மளாம் வந்து பார்க்குறப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் ப்ரோ, எந்த மாற்றமும் இல்லை. வாய்ப்பு கிடையாது. ஏன்னா போன எலெக்ஷன் வந்து யாருமே அவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவ் இல்லை. இப்போ வந்து விஜய் வரனால எல்லாத்துக்கும் அவர் தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் தான், இது என்ன டவுட்டு? திருச்சி கிழக்கில் என்னைக்கோ இருதயராஜ் ஜெயிப்பாருங்க கண்டிப்பாக. இது ஏன்னா கூட்டம் உங்களுக்கு ஓட்டு எங்களுக்குன்னு விஜய்லாம் முன்னைக்கு கூட வந்தார் திருச்சிக்கு, எக்கச்சக்கமான கூட்டங்க தான். ஆனால் ஓட்டு போடக்கூடிய ஆட்களாக இல்லை வந்தவங்க எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க வந்த ஆட்களாக தான் தெரியுது. அநேகமாக கண்டிப்பாக இருதயராஜ் ஜெயிப்பாருங்க. ஏன்னா ஸ்டாலின் அவ்வளவு நன்மை மக்களுக்கு செஞ்சுருக்காரு, அதை மறக்காது மக்கள், நன்றி மறக்காத மக்கள் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு, தேசூரியனுக்கு தான் போடுவாங்க. அதுதான் ஜெயிக்கும். தலைவர் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், நல்லா செய்வார்னு நினைக்கிறோம். வரணும், கண்டிப்பாக உண்டு. தெரியாமையா உள்ளே இறங்குறாரு, தெரியாமையா விஜயகாந்த் இறங்கினாரு, எம்ஜிஆர் இறங்கினாரு, கண்டிப்பாக பண்ணுவார். அதை பற்றிலாம் தெரியாது, விஜய் ஜெயிப்பார். நான் சொல்கிறேன் டிஎம்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து ரொம்ப வயசு இல்லைல்ல, சின்ன வயசாக இருக்குது. ஸோ அவருக்கு வந்து எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா இருக்காது.
எதுக்காக அதனால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கவாசி ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கு அவர் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்டாலின் அண்ணன் வந்து நிறைய மகளிருக்கு உதவி செய்கிறாரு. அதனால் நிறைய பெண்களுக்கு இருக்க ஆதரவு கிடைக்கும். அதுவே சின்ன சின்ன பசங்க யங்கஸ்ட்டு, இப்போ என் பொண்ணுங்களே 2 யங்கஸ்ட் இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா யாருக்கு போடுவீங்கன்னு கேட்டால் விஜய் தளபதிக்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏஜ் அந்த மாதிரி. என்னுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறது இருந்தால் ஸ்டாலின் அண்ணன் வந்தாருன்னா நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் லேப்டாப்லாம் கிடச்சிருக்கு, ஆனால் என் பிள்ளைக்கு கிடைக்கல. ஸோ நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. எவ்வளோ பேர் வந்து சாப்பிடாம காலை உணவு இது கொடுக்குறாருன்றது பெரிய இதுதான். எவ்வளோ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதி இல்லைனால ஸ்கூலில் போய் பட்னியாக இருந்திருக்குங்க. எங்கள் காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கோம். நானே போயிருந்தோ ஸ்கூலுக்கு போகிறப்ப பட்னியாக கூட போயிருப்பேன் நான். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்காத அளவுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிள்ளைங்களாம் காலையில் உடனே சாப்பாடு கட்டி கொடுக்க மாட்றாங்க பிள்ளைங்களுக்கு. ஏன்னா ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்குதுங்க. எவ்வளோ பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்தாலும் நல்லது தான். ஆனால் யங்கஸ்ட்டு வந்து தளபதி தான் வருவாருன்னு நினைக்கிறாங்க. விஜய் தளபதி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய இது வந்து ஸ்டாலின் அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், இனிக்கும் அண்ணன் நிற்கிறாரு. போன தடவை இனிக்கும் அண்ணன் வந்தார், இந்த தடவை அவர் இருக்கார். 2 பேரில் யார் வருவாங்கன்னு தெரியல. எலெக்ஷன் டைமில் தான் சொல்ல முடியும். விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி வந்தால் நல்லது. ஆட்சி பார்ப்போமே மாறிதே எப்படி இருக்குதுன்னு. இப்போ வாய்ப்பு கிடைக்குது, அடுத்த திருப்பு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்ல. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவருக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, பார்க்கணும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா மக்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே தாங்க வரும். டிஎம்கே தான். இனிக்கோ வந்துடுவார் அவர். டிஎம்கே வந்து நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அது சொல்ல முடியாதுங்க. மக்களுடைய விருப்பம் எப்படியோ அது மக்களுடைய விருப்பம் தான். அது டிஎம்கே வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நிறைய மக்கள் பயனடைகிறாங்க. பரவாயில்ல, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே கன்ஃபார்மாக வந்துடும். டிவிக்கே தான் சார். நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த தடவை அவங்க வரணும்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். நல்லபடியாக பார்க்குறோம், நல்லபடியாக ஜெயிக்கட்டும் தான் நினைக்கிறேன். யாருனோ என்ன நல்லது செய்வாரோ நம்மளோட தெரியும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. யார் வந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்தால் ஓரளவு நல்லா இருக்கும்னு வருவாங்க. இனிக்கோ இருதயராஜ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு 100க்கு 90 இருக்குது. அவர் நல்லது செஞ்சுருக்கிறாருங்க. 2026 100க்கு 90% ஜெயிப்பாருங்க. விஜய் நிற்கிறது. அவர் நிற்கிறதுனால தான் விஜய் டெபாசிட்டி இழக்கிறாரு. இங்கே பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லைங்க. திமுக வந்தால் நல்லா இருக்குங்க. இவர் சொல்கிற வாக்குறுதியெல்லாம் சாத்தியப்படாத வாக்குறுதி இல்லை. இப்போ நாளைக்கு விளம்பரத்தில் கூட 10 நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி தரோன்னு சொல்லுவாருங்க விஜய். தர முடியுமா? ஒரு எம்ஜிஆர்னு நினைக்கிறாருங்க. திமுக வந்தால் நல்லா இருக்கும். அடுத்த வீடு எப்படியோ இல்லை. அடுத்த வீடுன்னா 31. அடுத்த வீடு எப்படி? இந்த வீடு திமுக வந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இனிக்கே இருதராஜ் 100க்கு 90% ஜெயிக்கிறார். டிஎம்கே தான். ட்ரிச்சை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். திருச்சி கிழக்கில் வந்து போட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் உதயசூரியன் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. உதயசூரியன் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், தாக்கம் இருக்குமே தவிர இது இருக்காது, போட்டி இருக்காது. தாக்கம் இருக்கும். புதுசாக வந்திருக்காரு, மக்கள் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் எடுத்தோன்னா வந்து கொடுத்துட மாட்டாங்க. இன்ஷால்லா தெரியும் எப்படிங்கிறத போக போக தான் பார்த்தா தான் தெரியும். இப்போ தான் அன்றைக்கி தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. போக போக என்ன நடக்குங்கிறத பார்த்தா தான் விவரம் தெரியும். கடன் நிலவரம் வந்து இன்றைக்கி நிலைமைக்கு உதவி செய்கிறவரை நாளைக்கு மாறலாம் என்னங்கிறது இறைவங்க இல்லை தான் இருக்குது. எது நம்ம மக்கள் நல்லா செஞ்சு யார் வந்தால் நல்லா இருக்கும். வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இனிக்கோ இருதயராஜ் நம்மளுடைய கருத்து கணக்குப்படி. என்ன காரணம் அப்படின்னா இனிக்கோ இருதயராஜ் ஜெயிக்கிறதா? திமுகவுடைய ஆட்சி வந்து எப்பயுமே வந்து நல்ல ஆட்சியாக தான் இருக்குது. இப்போ உள்ள மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே, பெண்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, சிறுபான்மையினருக்கும் சரி, அது எல்லாத்துக்குமே நடுநிலையான ஒரு போக்கில் தான் திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய், என்னுடைய கருத்துப்படி விஜய் என்னன்னா, அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் சுத்தமாகவே அறவே இல்லை. இன்னொன்று, என்னதான் பொதுமக்கள் அவருடைய பிம்பத்தை ஒரு மாசாக அவர் இருந்தாலும் அவர் சினிமா துறையில் அவர் வேணால் வெற்றி பெற்றிருக்கலாம். இது வந்து நம்ம வந்து திமுக நபரும் கிடையாது, அதிமுக நம்ம எந்த கட்சி ரீதியுமே நம்ம இல்லை.
ஆனால் பொதுவான ஒரு ஆட்டோ டிரைவர் பொதுவான எது நாட்டுக்கு நலனோ அதன்படி எந்த கட்சி வந்து நல்ல கட்சியாக மக்களை வழி நடத்துதோ அதுக்கு நம்ம ஒரு ஆதரவு தெரிவிக்கிற நபர் தான், நடுநிலையான நபர் தான் நம்ம. விஜய் ஏன் வரமாட்டார்னு ஒரு சின்ன கருத்து கணிப்பு என்னென்னா, சின்ன ஒரு டீட்டெயில்னா, அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் அறவே இல்லை. ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன அப்படின்னா, அரசியல் சார்ந்தோ இல்லை அரசியல் பார்வையோ இல்லை பொதுமக்களுக்கு அரசியல் உண்டான எந்த நோக்கமோ அவருக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பக்குவமோ ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வோ அவர்கிட்ட இல்லை. அவர் சினிமா துறையில் ஜெயித்ததுக்கு உண்டான காரணம் அவர் நிறையா கடந்து வந்திருக்காரு. 30 வருஷம் பாதையை கடந்து வந்திருக்காரு. அதில் அனுபவம் இருக்குது. அதில் ஆரம்பத்தில் எப்படி தோல்விகள் கொடுத்துட்டு இருந்தாரோ பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி இன்றைக்கி களத்தில் அவர்னால் வந்து எதையுமே ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா 234 தொகுதியிலையும் தாவேகா நிற்குது. அவருக்கு ஒரு மக்கள் எல்லா தொகுதியிலையுமே மக்கள் முகம் சார்ந்த எந்த ஒரு கேண்டிடேட்டோ இல்லை. இப்போ திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் வருஷ கணக்கில் 50 வருஷம் ஆட்சி செஞ்ச இரு கட்சிகளுக்குமே ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்கன்னா அந்த கேண்டிடேட்டோடைய எல்லா முகமும் தெரியும். இவர் செய்வார், செய்ய மாட்டார், அந்த மக்களுக்கு இது செய்வார், நம்ம மக்களுக்கு நலனாக இருக்குன்ற ஒரு பார்வையில் இவ்வளோ காலம் போயிருச்சு. ஆனால் விஜய் வரணும் அப்படின்னா, அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, இவர் அரசியல் நோக்கம் என்ன இருக்குது, இவருடைய கட்சியோட நோக்கம் என்ன இருக்குது, மக்களுடைய பார்வை இருக்குது, மக்களுடைய பல்ஸ் அவருக்கு தெரியாது. மக்கள் எந்த சமுதாய மக்கள் எப்படி இருப்பாங்க, எந்த ஏரியாவில், எந்த தொகுதியில், எந்த மாவட்டத்தில், எல்லாத்தோடைய மக்களுடைய பல்ஸ் அவருக்கு இப்போ தெரியாது. அவர் வந்து அவர் இருந்து அவர் 1க்கு 5 வருஷம் 10 வருஷம் இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஒட்டுமொத்த மக்களுடைய பல்ஸை பார்த்தா தான் அவருக்கு தெரியும். இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் எவ்வளோ செலவழியுது, எவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ வருமானம் இருக்குது, எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற பல்ஸ் அவருக்கு தெரியாது. அவர் பொத்தாம் போதும் நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எதிர்கட்சிக்குள்ளே உள்ள பலமோ ஆளுங்கட்சி உள்ள பலமோ இவர்கிட்ட அறவே இல்லை. இவர் நாளைக்கு தனிச்சையாக வந்து எதை அவர் ஃபேஸ் பண்ணுவார்? ஒன்று அவர் என்ன தான் ஜெயிச்சு வந்தாலும் கூட்டணியில் வந்தாலும் அவர் தனிப்பட்ட பெரும்பான்மையாக அவர் ஆட்சியை அமைக்கும் போது வந்தாலும் அவர் சிஎம்மாக என்னன்றது மக்களுக்கு கேள்விக்குறி தான். அப்படியே அவர் சிஎம்மாக வந்தால் கூட ஒட்டுமொத்த பிரச்சனையை அவர் எப்படி எதிர்கொள்வார்? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இருக்கட்டும், மக்களுக்கு சொல்கிற தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவரால் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏகப்பட்ட கடன் சுமையில் இருக்குது. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் அதை எப்படி எதிர்கொள்ளணும்? இப்போ இரு கட்சிகளுமே அந்த இதை எதிர்கொள்வாங்க. இவர் எம்டியாக இருந்தால் அதை எப்படி எதிர்கொள்வார்? அப்போ சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வச்சு பயம் இல்லாமல் இருக்க முடியும்? இன்றைக்கி நிலைமைக்கு பிஜேபியோட ஆட்சி தமிழகத்திற்குள்ளே வரக்கூடாதுன்ற சிறுபான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தனால தான் திமுக அதுக்கு அரணாக இருக்குது. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து சிறுபான்மை மக்களுக்கு என்ன ஒரு உறுதி அளிப்பார்? என்ன ஒரு பின்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது எந்த வாக்குறுதி அவர் தருவார்? அப்படி வாக்குறுதி தரும்போது அதை எப்படி அவர் வந்து அந்த பிரச்சனைகளை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவார்? அதுக்கு என்ன வாக்குறுதி இருக்குது? நிறையா விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய கருத்து பிரகாரம் விஜய் அனுபவம் இல்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய பதவிக்கு வர்றதுங்கிறது வந்து அது ரொம்ப கடினமானது தான், கஷ்டம்தான். ஆனால் அதில் அவருக்கு பின்னுள்ள விளைவுகள் எவ்வளோன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை. அவர் இருக்கணும். ஜெயிக்கிறத விட அவர் தோத்தாதான் எதனால் தோற்றோம், எதுக்கு தோற்றோம், எதனால் வெற்றி பெற முடியலை, அதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, மக்களுடைய மனநிலை என்ன, ஏன் அப்படி நம்மளை ஒரு தவறு நடக்குன்னா அந்த தவறில் வந்து நம்ம பாடம் கற்பிக்கணும். நேராக வந்து அவர் வந்து சிஎம் சீட்டில் வரணுங்கிறது வந்து என்னையை பொறுத்த வரையும் அது சாத்தியமில்லாத கூறாக தான் இருக்குது. இன்னும் அவருடைய மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும். அரசியல் களத்தில் இறங்கி எவ்வளோ நல்லது கெட்டது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பக்குவப்படணும். அது எதிர்கொண்டான தகுதியையும் அவருடைய திறமையையும் அவருடைய அதிகார பவரையும் அவர் எதிர்கொண்டாதான் தமிழகத்தோடைய எப்படி எந்த அளவுக்கு உச்சியில் வந்தாலும் தன்னிச்சையாக நம்ம செய்ய முடியுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சிந்திக்கணும். இன்னொன்று அவர் தன்னிச்சையாக வந்தால் கூட
அவரால் அவ்வளோ தூரம் செயல்படுத்த முடியுமா என்னன்னு தெரியலை. நிறைய விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பாக திருச்சிக்குள்ள இனிக்கோ இருதயராஜ் தான் கண்டிப்பான முறையில் வெற்றி பெறுவான்ற என்னுடைய நம்பிக்கை கருத்து. கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் யார் வருவாங்க என்பது தான் எதிர்பார்க்குறாங்க. இதை என்னன்னா இதுவரையும் இருக்கப்பட்ட இரு கட்சிக்காரங்களும் கூலிப்படையாக தான் மக்களை கூட்டு கும்பலை காட்டினாங்க. விஜய் என்ற ஒரு நடிகர் கும்பலுக்கு காசு கொடுக்காம அவர் கும்பலை காட்டியிருக்கார். அதனால அவர் தான் வெற்றி, இவர் தான் வெற்றி என்று நான் அந்த கணிப்பு நான் சொல்ல கிடையாது. சொல்ல தெரியுங்களா? இந்த ஒரு குறிப்பு காசு இல்லாமல் வரதை பற்றி மறைந்து போன எம்ஜிஆருடைய நினைவாக வருகிறது. அவர் காசு இல்லாமல் தான் கும்பலை காட்டினார். அதுதான் இப்போ விஜய் இந்த ஒரு நிலைமையை இது பண்ணியிருக்கார். இதே மாதிரி மக்கள்களை கூலிப்படை இல்லாமல் கும்பல் சேர்த்து வாக்கு கேட்டாங்கன்னா நிச்சயம் தமிழ்நாடு திருந்தும். யார் வந்தாலும் காசு கொடுக்காம வரணும். தேர்தலில் நம்ம உரிமையை அந்த காசு கொடுத்து அந்த விலை கொடுத்து வாங்கக்கூடாது. இந்தியன் சட்டத்தில் அதை நம்ம கேவலப்படுத்துகிற மாதிரி வருகிறது.